முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்ட ஊராட்சி ஒன்றியங்களில் ஊரக ஏழை கால்நடை விவசாயிகள் 5000 சினையிட்ட கறவை பசுக்களுக்கு 6.65 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 50% மானியத்துடன் ஊட்டச்சத்து வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். 2. பசுந்தீவன உற்பத்தி ஊக்குவிக்கும் விதமாக விருதுநகர், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் மேய்க்கால் நில மேம்பாட்டு திட்டம் 1.62 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். மிகவும் பழுதடைந்துள்ள கால்நடை மருத்துவமனை மற்றும் கால்நடை பன்முக மருத்துவமனைகள் 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் புதிதாக கட்டப்படும். 4. ஒருங்கிணைந்த சுகாதார திட்டத்தின் கீழ் 200 கால்நடை மருத்துவர்களுக்கும் 20 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும். 5. தீவன உற்பத்தி தொழில்நுட்பங்கள், மேம்பட்ட தீவன உற்பத்தி, சேமிப்பு மற்றும் பண்பாட்டு தொழில்நுட்பங்கள் குறித்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 30 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். 6. தற்போது இயங்கிக் கொண்டிருக்கும் அடையாறு செல்லப்பிராணிகள் சிகிச்சை மையம் நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய தனித்துவம் வாய்ந்த சிகிச்சை மையமாக 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் தரம் உயர்த்தப்படும். 7. தஞ்சாவூர் மாவட்டம் ஈச்சங்கோட்டையில் உள்ள அயலின கால்நடை பெருக்கம் பண்ணை மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள மாவட்ட கால்நடை பண்ணையில் செயல்பட்டு வரும் உறைவிந்து உற்பத்தி நிலையங்கள் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் வலுப்படுத்தப்படும். 8. கால்நடை நிலையங்கள் மற்றும் கிளை நிலையங்களுக்கு செயற்கை முறை கருவூட்டல் பணிக்கு தேவையான பொருட்கள் 3.65 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் வழங்கப்படும். 9. செயற்கை முறை கருவூட்டல் பணிகள் தங்குதடைந்து நடைபெறுவதை உறுதி செய்யும் விதமாக கால்நடை பெருக்கம் மற்றும் தீவன அபிவிருத்தி அலகுகளில் உறைவிந்து சேமிப்பு மற்றும் விநியோகத்திற்கான தளவாட பொருட்கள் கொள்முதல் மற்றும் உள்கட்டமைப்பு பணிகளுக்காக 13.19 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படும். 10. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாவட்ட கால்நடை பண்ணையில் செயல்படும் ஆய்வுகூட கருத்தரித்தல் அலகு 4.50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மேம்படுத்தப்படும். 11. ஏழை எளிய மக்களின் உடனடி தேவையை பூர்த்தி செய்யும் ஆட்டினங்களின் உற்பத்தி மற்றும் இனப்பெருக்கத்தை மேலும் மேம்படுத்திட தமிழ்நாடு மாநில வெள்ளாடு செம்மறியாடு உற்பத்தி மற்றும் இனப்பெருக்க கொள்கை உருவாக்கப்படும். 12. பாதுகாப்பான செல்ல பிராணி வளர்ப்பு மற்றும் மனிதாபிமானத்துடன் பிராணிகளை நடத்துதல் ஆகியவை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த ஏதுவாக சென்னை மற்றும் கோயம்புத்தூர் தனியார் பங்களிப்புடன் செல்ல பிராணி பூங்கா 5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். 13. துறையில் உள்ள கால்நடை பண்ணைகளில் பசுந்தீவன உற்பத்தி மேற்கொள்ளப்பட்டு நவீன தீவன வங்கி திட்டம் 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். 14. ஆதரவற்று கைவிடப்பட்ட மீட்கப்பட்டு மற்றும் விபத்துகள் காயப்பட்ட கால்நடைகளை பேணி பாதுகாக்கும் விதமாக பராமரிப்பு நிலையங்கள் வள்ளலார் பல்லுயிர் காப்பகம் திட்டம் மூலம் 5 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் தோற்றுவிக்கப்படும். 15. தெருக்களில் சுற்றித் திரியும் மற்றும் ஆதரவற்ற திருநாய்கள் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தும்படி தனியார் பங்களிப்புடன் பிராணிகள் நல வாரியம் மூலம் 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் விரிவுபடுத்தப்படும். 16. உறைவிந்து உற்பத்தி நிலையங்களுக்கு உயர் மரபுதிறன் கொண்ட காளைகள் ஆய்வுகூட கருத்தரித்தல் திட்டத்திற்கு உயர் மரபுதிறனுடைய பசுக்கள் மற்றும் இதர பண்ணைகளுக்கு கால்நடைகள் கொள்முதல் மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்துதல் ஆகியன 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படும். 17. தெருநாய்களுக்கு கால்நடைகளுக்கு இடையிலான மோதல் மற்றும் தெருநாய்கள் உட்பட கால்நடைகளுக்கு மனிதர்களுக்கு இடையிலான மோதல் ஆகியவற்றை கையாளும் வழிமுறைகளோடு ஆதரவற்ற மற்றும் கைவிடப்பட்ட கால்நடைகளுக்கான கொள்கை உருவாக்கப்படும். 18. கால்நடை வளர்ப்பு தொழில் முனைவரை உருவாக்கவும் கால்நடை வளர்ப்பினை வணிகமயமாக்க வகையில் கால்நடை வளர்ப்பு தொழில் முனைவோருக்கு ஆலோசனை மையம் 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் ஏற்படுத்தப்படும். 19. மாவட்டந்தோறும் ஒருங்கிணைந்த கால்நடை பண்ணை திட்டம் தமிழ்நாடு கால்நடை அபிவிருத்தி முகமை மூலம் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தரமான கால்நடை மற்றும் தீவனங்கள் நியாயமான விலையில் விவசாயிகளுக்கு வழங்குவது உறுதி செய்யப்படும். 20. 100 கால்நடை விவசாயிகள் கால்நடை வளர்ப்பு குறித்து பல்வேறு நடைமுறைகளை தெரிந்து கொள்ளும் வகையில் கால்நடை பொருட்கள் உற்பத்தியில் சிறந்து விளங்கும் பிற மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு விழிப்பு பயணம் மேற்கொள்ள 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் ஏற்பாடு செய்யப்படும். 21. கால்நடைகளை சிறந்த முறையில் பராமரிக்கும் விவசாயிகளை கண்டறிந்து அடையாளப்படுத்தி அவர்கள் பராமரிக்கும் கால்நடைகளுக்கு சிறந்த கால்நடைக்கான சான்று வழங்கப்படும். இதன் மூலம் நல்ல தரமான கால்நடைகள் இனப்பெருக்கம் செய்யப்படுவது உறுதி செய்யப்படும். 22. கால்நடை வளர்ப்பு தொழிலில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்களை மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை கால்நடை வளர்ப்பு அறிந்து கொள்ள ஏதுவாக கால்நடை விவசாயிகள் கால்நடை பராமரிப்பு தொழில்நுட்பம் பயிற்சி திட்டம் 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். 23. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள மாவட்ட கால்நடை பண்ணை ஒருங்கிணைந்த கால்நடை உற்பத்தி மையமாக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் தரம் உயர்த்தப்படும். 24.
தமிழ்நாட்டில் உள்ள ஏழ்மை நிலையில் வாழும் குடும்பங்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காகவும் அவர்களை தொழில் முனைவர்களாக ஆக்குவதற்காகவும் செம்மறியாடு வெள்ளாடு இனவருத்தி பண்ணை அமைக்கும் திட்டம் 50% மாநிலத்தில் செயல்படுத்தப்படும். 25 தமிழ்நாட்டில் கிராமப்புற ஏழை நிலமட்ட விவசாய தினக்கூலி பயனாளிகளுக்கு நாட்டின கோழி குஞ்சுகள் வழங்கும் திட்டம் 50% மானியத்தில் செயல்படுத்தப்படும். திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் மாணவருக்கான கூடுதல் விடுதி கட்டடம் 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் கட்டப்படும். 27 ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் மாணவருக்கான கூடுதல் விடுதி கட்டடம் 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் கட்டப்படும். 28 விலங்கு பிறப்பு கட்டுப்பாட்டு திட்டத்தரணை உயர்நிலை பயிற்சி மையம் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நிறுவப்படும். நாமக்கல் கால்நடை மருத்துவ 29 நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மருத்துவமனையில் கூடுதல் கட்டணம் கட்டுவதற்கு நவீன உட்கட்டமைப்புகளை வசதிகளை 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் ஏற்படுத்தப்படும். 30 கால்நடை விவசாயிகளுக்கு கள அளவில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் மற்றும் தீர்வுகள் வழங்க துறை அலுவலர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் அடங்கிய கால்நடை தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் மேலாண்மை குழு அமைக்கப்படும். 31 கால்நடை துறையில் புதிய ஆராய்ச்சி முன்னெடுப்பை வெளிக்கொணரும் வகையில் அவற்றை வணிக ரீதியில் மேம்படுத்தும் வகையில் மாணவர்கள், தொழில் முனைவர்கள் மற்றும் தொழில் துறையினர் மகநாடு 50 லட்சம் ரூபாய் செலவில் நடத்தப்படும்.